மீண்டும் வணக்கம். முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க. நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் மைசூர் பேலஸ்க்குள்ளே தான் இருக்கிறோம். பேலஸ்க்குள்ளே என்ன இருக்குது, மைசூர் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். 2 days பிளான் பண்ணியிருக்கிறோம். அதனால் என்னென்னா மைசூரில் நம்ம என்னென்ன பார்க்குறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். இப்போ என்னென்னா மைசூர் பேலஸ்க்குள்ளே என்ட்ரி இடம். உள்ளே வந்த உடனே ரைட் சைடில் ஒரு கோயில் இருந்துச்சு. அதனால் கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வந்துடும் முழுசாக கல்லிலேயே கட்டியிருக்காங்க. அதனால் இந்த பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. பேலஸ்க்குள்ளே உள்ளே வந்த உடனே ஒரு கோயில். இந்த கோயிலில் வந்து என்னென்னா அந்த ஆர்கிடெக்சர் வந்து இப்படி தூண்கள்லாம் இப்படி நேரம் வச்சுருக்காங்க. நம்ம ஆர்கிடெக்சரில் அந்த சிலைகள் ஸ்டாச்சு வச்சுருக்கிற மாதிரி இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பீடம், ஒரு 4 அடி ஹைட்டுக்கு பீடம் ஏற்றி பீடத்து மேலே முழுக்க கோயில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது வரமகாலட்சுமி அப்படின்ட்டு கோயில். இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ், பேலஸ்க்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதும் லெஃப்ட் சைடில் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. இங்கே வாங்க கிணறு, ஒரு பெரிய கிணறு வந்து இருக்குது. இல்லை ராஜராஜ காலத்திலேயே கட்டப்பட்ட கோயிலும் அதே தான். இந்த ராஜா வந்து நிறைய கோயில்களை கட்டி வச்சுருக்காங்க. இந்த ராஜா பேர் கிருஷ்ணராஜ உடையார் அப்படின்னு நினைக்கிறேன். தண்ணி இல்லாதனால போர் போட்டு தண்ணியில் இறக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லி இது பண்ணல. இங்கே வந்து இந்த கட்டிடக்கலை, இந்த கோபுரம்ல கோபுரம் இது சூப்பராக இருக்குது. இந்த ஒரு கட்டிடக்கலைகள் வந்து ஆர்கிடெக்சரெலாம் அந்த நல்லா இருக்குது. கோபுரம், இந்த கோபுரத்தில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் கல்லில் செதுக்கணும். அந்த கோபுரம் இந்த ஆர்கிடெக்சரல் வந்து நல்லா இருக்குது. ஒரு இதை நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல இவங்க இந்த கோபுரம் இந்த இதாகிற சைமெட்ரிக்கில் உருவத்தை பண்ணாமல் இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. அதான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, உருவம் பண்ணுறது அந்த விஷயத்தை இவங்க வந்து நிறைய இது பண்ணலை. இப்போ நம்ம சைடில் என்னென்னா உருவம் அப்படின்றத பண்ணுவாங்களா, அந்த இதில் இல்லாமல் இவங்க ஒரு தனியாக இவங்களோட சிற்பக்குமே வேறு மாதிரி இருக்குது, புதுசாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது அட்ராக்ட் பண்ணலாம், நிறைய சிந்திக்கிற மாதிரியான ஒரு சிந்தனை உருவாக்கி வச்சுருக்கு. இதில் மட்டும்தான் ஒரே ஒரு உருவம் இருக்குது. கடவுளுடைய சன்னிதானம் மூலஸ்தானத்தில் அந்த அம்மன் வரமகாலட்சுமி அந்த கோயிலுடைய அந்த சிற்பம் அதை வச்சுருக்காங்க. இந்த கோயிலை சுற்றி நிறைய பேர் எதுக்கு இந்த பீடம் வச்சுருக்காங்க. வெறும் எம்டி பீடமாக இருக்குது. ஆனால் பீடத்துக்குள்ளே எதுவுமே இல்லை. பேலஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, மைசூர் அப்படின்னு பார்த்தோம்னாவே பேலஸுங்கிறது தான் பெரிய அளவில் பேசப்படுற ஒரு விஷயம். அதனால் சரி ஓகே நம்ம மைசூர் வந்திருக்கிறோம். இது நம்ம ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டோம்னா அது ஃபஸ்ட் டைம் இல்லை, இது 2வது டைமு. அதனால் பேலஸ் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு உள்ளே என்ட்ரி ஆனதுமே வச்சுங்க, வெயிலாக இருக்கட்டும், வெளியில் இருந்தீங்க அப்படின்னா செப்பல்ஸ்லாம் எங்கேயும் விட்டு வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. செப்பல்ஸ் விட்டிங்கன்னா பேலஸுக்கு வெளியில் சுற்ற முடியாது. உள்ளே நம்ம என்ட்ரி ஆன உடனே நம்ம செருப்பெல்லாம் உள்ளே விட்டுட்டு தான் போகணுன்ற மாதிரி தான் இருக்கும் பேலஸ்க்குள்ளே. நம்ம இல்லை அப்படின்னா நம்ம பேலஸ்க்கு செருப்பு விட்டுட்டு போகணும் அப்படின்னா பொடி சூடும், நிறைய சுற்றி பார்க்க முடியாது, வெளியில் இது பண்ண முடியாது. நம்ம கூட ஜாயினாக இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம சசி தான். நம்ம சசி நானும் தான் வந்தோம். இந்த எக்ஸ்ப்ளோர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பேலஸு அது மைசூரில் சுற்றி இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்ஸு, ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் எல்லாத்தையும் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரோம். நேரத்துக்கு இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த உடனே இந்த இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல கழுகு வந்து லேண்டாகி உக்காந்துருக்கு. கழுகு மேலே சுற்றிட்டு இருந்துச்சு, வந்துருச்சு. பேலஸில் வெளியில் பெரிய கிரவுண்டு. இந்த தசரா டைம்லாம் பெரிய அளவில் கொண்டாடுற விஷயம் தசரா. அப்போ அந்த செட்டப் பண்ணதான் 10வது இது. அப்போ ஏன்னா தசரா வந்து பெரிய அளவில் இங்கே இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அந்த டைமில், தீபாவளியில் அந்த டைம்லாம் பெரிய அளவில் கொண்டாடுற ஒரு விசேஷம். அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் கர்நாடகாவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸானது. கர்நாடகாவில் இருக்கிற டாப்பஸ்ட் ஃபெஸ்டிவலில் இது ஒரு ஃபெஸ்டிவல். இப்போ இந்தியாவில் கும்பமேளா, அயோத்தியா அந்த மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் இந்த தசரா வந்து இருக்கும். இந்த எப்பயுமே இந்த தசராவோட பில்டிங் இதை காட்டமாகங்க. நம்ம மன்னருடைய கோட்டை எப்போவுமே இந்த லைட் அப்படியே வச்சுருக்காங்க. அலௌடாட்டு தான் இருக்குது. மேலே அலௌட் பண்ணுறாங்க. நாமளும் மேலே போயிட்டு அங்கேருந்து எப்படி வியூஸ் இருக்குன்றதையும் பார்ப்போம். லைட் எப்போவுமே போட்டிருக்காங்க. அந்த லைட்லாம் கழட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் இது தான். ஆனால் அந்த மெயின் என்ட்ரன்ஸ் இந்த தசரா டைமில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க, மற்ற டைமில் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அப்படியே வந்தோம்னா இது 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. 2 என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். அங்கே அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம தசரா பேலஸ்க்குள்ளே போகிறதுக்கான இடம்.
பேலஸ்க்குள்ளே போய் பேலஸ்க்குள்ளே சுற்றுறதுக்கு அதுக்கு தனியான டிக்கெட்ஸ் இருக்குது. உள்ளே இங்கே பேலஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு 120 ரூபீஸ் இந்த மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இப்போ பேலஸை இது பண்ணுறதுக்கு அதுக்கு தனி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பேலஸில் இந்த இடம் இருக்குல்ல, இங்கே வராண்டா நடந்துட்டு இருக்கிற இடம் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் போய்க்கலாம். இப்போ வந்து இது ஒரு இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். என்னமோ இப்போ ராஜா இருப்பார், ராஜா இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மக்கள் வந்து கூடுறது, இந்த அமைச்சரவை கூடுறது, இந்த நம்ம இப்போ என்னென்னா இந்த இதெல்லாம் ஆர்மி போலீஸு அவங்களுக்கெல்லாம் அந்த பரேட் அந்த மாதிரி நடக்கும்ல, அந்த மாதிரியான விஷயத்து இந்த படைகள்லாம் நிற்கும்ல, அந்த மாதிரியான இதுதான் இப்போ எப்படின்னா இப்போ பிரதமரை பதவி வைக்கிறாங்க இல்லைன்னா குடியரசனை கொண்டாடும் போது எந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்கும், அதே சேம் செட்டப் தான் முன்னாடி அரசர் காலத்தில் இருந்திருக்கேன். அந்த ஒரு இடம் தான் இது நான் இப்போ நின்றுட்டுருக்கிற இடம். இது அரசரோட அமைச்சரவைகளே 2 பக்கம் இருக்கிற இடம், அரசர் சென்ட்ரல் உட்கார்ற இடம். இந்த அமைச்சர் கீழே வந்து இந்த பரேடு பொதுமக்கள் அவங்கவுங்க அடுத்தடுத்து இருப்பாங்க. அடுத்து இந்த பேலஸ் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தோம்னா இங்கேருந்து பார்த்தோம்னா ஏதான் கழுகு பறந்துட்டுருக்கேன். கழுகு நிறைய பறக்குது. இது இந்த கோயில் மேலே நிறைய பறக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பேலஸ்லேருந்து பார்த்தா அந்த மலை மேலே சாமுண்டீஸ்வரி அந்த கோயில் வந்து அரசர் வந்து வெளியே வந்து வணங்குவார், அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். அப்புறமேட்டு அங்கேருந்து அந்த தசரா டைமில் அங்கேருந்து அந்த இவர் வந்து ஆயுதத்தை ஏந்தி அங்கேருந்து விடுவார் அப்படின்னு சொல்லி பல கதைகள்லாம் சொன்னாங்க. அந்த கதைகளுக்கெல்லாம் நிறைய அந்த கதைகள்லாம் இருக்கும். என்ன அப்படின்றத நம்ம யார்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்கே இருப்பாங்கள்ல, இங்கே இருக்கிற மக்கள், இங்கே இருக்கிற யார்கிட்டையே கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அது இல்லாமல் இங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரிலாம் மேக்ஸிமம் டூரிஸ்ட் மெம்பர்ஸ் தான். இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லே எல்லாருமே டூரிஸ்ட் மெம்பர்ஸ் தான் வந்திருக்காங்க. அது நம்ம தமிழ்நாடு சைட்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் இங்கே கர்நாடகா, பெங்களூரு, ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்துருக்காங்க. இது எப்படின்னா இது தசராவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் கூட்டமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியாதுங்க. ஜென்ரலாக டைமிங்கில் வருவாங்க. இந்த மன்னர் ஆட்சி காலத்தில் ஒரு அரசவை கூட்டம், அமைச்சரவைலாம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ எப்படின்னா ஒரு குடியரசு தினம் அந்த மாதிரி டைமில் நடக்குதுல்ல, அந்த இதை சேம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு சில இடத்துக்குலாம் இப்போ நிறைய பேலஸ்லாம் இப்போ இந்தியாவில் இருக்குது. இப்போ இருந்தாலும் அங்கெல்லாம் பொதுமக்கள் பார்வைக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ அலௌடு இல்லை. நமக்கு இந்த மைசூர் பேலஸ் வந்து பொதுமக்கள் பார்வை கொடுத்துருக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இளைஞர்களுக்கு எவ்வளோ தனித்திறமைன்னு அந்த புலி உடல் வலு அதிகமாக இருந்து ஒரு சீறி இருக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிற புலி மாதிரியே இருக்குது. ஒட்டமெல்லாம் முறுக்குக்கிற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான 2 புலியை என்ட்ரன்ஸில் வச்சு அந்த 2 புலியும் உங்கள் பேலஸ் முன்னாடி வச்சுருக்காங்க. அதுக்கு என்னென்னா பெரிய விஷயம் என்னென்னா நமக்கு வந்து மைசூர் பேலஸ், டெப்டி டைரக்டர் ஆஃபீஸ், பேலஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், ரெசிடென்டல் மியூசியம் உள்ளது, ஃபுட்வேர் ஸ்டாண்ட், ட்ரிங்கிங் வாட்டர். இப்போ நம்ம என்னென்னா மியூசியத்துக்கு போக போகிறோம். இங்கே உள்ளே என்ட்ரி ஆனதுமே இங்கே ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்து கொடுக்குறாங்க. 100 ரூபா அந்த மாதிரி A4 சீட்லேருந்து 100 ரூபா ஃபோட்டோஸ் வரைக்கும் எல்லாமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. உள்ள பஸ்லாம் அலௌடு. இதிலே போகலாமா? என்னத்தை போய் பண்ணுது? இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். இது ஆஃபீஸுக்கு போகிற கேட்டா அதனால் உள்ளே வா உள்ளே வராங்க. வெளியில் ஃபுல்லாக பார்க் வச்சுருக்காங்க. எல்லாமே ரோஜா செடி தான் இருக்கிற, நிறைய கலர்ஃபுல் ரோஜாஸ். எத்தனை வகையான ரோஜா இருக்கா எல்லா ரோஜாயும் கவரப் பண்ணி வச்சுருக்காங்க. கார்டனிங், பெரிய அளவுக்கு கார்டனிங் போட்டு அந்த கார்டனிங்கையும் பராமரிச்சிட்ருக்காங்க. பாருங்கள், கார்டனிங்கில் இது ஒரு விதமான ரோஸு, பக்கத்தில் இருக்கிறது வேறு ஒரு விதமான ரோஸ், இது ஒரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் தான். எல்லாமே ஒரே வெரைட்டிஸ் இருக்கிற மாதிரி தெரியல, நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அது கார்டனிங் தான். கார்டனுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு இது இல்லை, ஏன்னா உள்ளே ரோஜா செடி அந்த மாதிரிலாம் பறிச்சிருவாங்கள்ல. இப்போ என்னென்னா அங்கே போய்ட்டுருங்க எல்லாருமே பேலஸ் பார்க்குறதுக்காக உள்ளே டிக்கெட்ஸ் வாங்கி பேலஸ்க்குள்ளே போகிறதுக்காக பார்த்துட்ருக்காங்க. பேலஸ் உள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா மியூசியத்தை பார்க்குறதுக்காக இங்கே டூரிஸ்ட்டு இதுமாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. இது என்ட்ரன்ஸ் கேட்டு தான் இங்கே பெரிய அளவுக்கு ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு இது. என்னென்னு பார்த்தோம்னா அது கரெக்டாக மெயின் ரோட்லேயே இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரமிப்பை கொடுக்குற அளவுக்கு இருக்குது. அப்புறம் இந்த மாதிரியான இடத்துக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி ஸ்கில் வேணும். ஏன்டா ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லு நிறைய இருந்தால் மட்டும்தான் இங்கே சர்வே பண்ண முடியும். இல்லைனா நமக்கு இங்கே வந்தங்கன்றதே நாமளே மறந்துடுவோம். ஃபோட்டோஸ் மட்டும்தான் நம்மளை ஞாபகப்படுத்த அடிக்கடி அப்போ பண்ணுற ஏதாவது ஒரு சின்ன கிளிப்ஸு. அதிகமாக நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸில் வந்து
அந்த ஃபோட்டோ நல்லா இல்லை, இந்த ஃபோட்டோ நல்லா இல்லை, நிறைய ஃபோட்டோ டெலீட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி டெலீட் பண்ணி 1-2 தான் தேரும். அந்த தேடுற ஃபோட்டோ வச்சு நம்மளோட மெமரிகளை சேவ் பண்ணிப்போம். அது கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அந்த ஃபோட்டோவே இன்றைக்கி நான் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போங்க. அந்த ஃபோட்டோவே அப்புறமேட்டு ஒரு 4-5 வருஷம் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ பார்த்தோம்னா அந்த ஃபோட்டோவே ஒரு மாதிரி கன்றாவே தான் இருக்கும். அதனால் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறமேட்டு பார்த்தா அதுவே ஒரு மாதிரி கன்றாவே இருக்கலாம். நம்மளுக்கு நம்ம ஃபோட்டோவை பார்த்து சிரிப்பு தான் வரும். இது ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க மியூசியத்துக்குள்ளே. பெரிய கிஃப்ட் என்னென்னு பார்த்தோம்னா பேலஸ்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா பேலஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டுங்க. உள்ளே வந்து வால் பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, சீலிங்ஸு வால் பெயிண்டிங்ஸில் அந்த மாதிரி இருக்குது. வால் பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. அடுத்து பேலஸ்குள்ளே எந்த மாதிரியான இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்ட்ரி ஆனதும் சாமுண்டீஸ்வரி கோயில், அதோட கோயிலோடைய அந்த வரைபடம், அந்த சாம்பிள் இருக்கும்ல, அது பண்ணியிருக்காங்க. அடுத்து அப்படியே உள்ள வந்தோம்னா இங்கே ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேருக்கு இது பண்ணுறாங்க. அது கைடன்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அது கைடன்ஸ் ஒருத்தர் கைட் பண்ணிருக்காரு. அடுத்து இங்கே யூஸ் பண்ண பீரங்கி, திப்பு சுல்தான் காலகட்டத்தில் மைசூர் பேலஸ் கட்டுறதப்ப இங்கே தான் பீரங்கி வந்து அறிமுகப்படுத்தினாங்க, இங்கே தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரங்கியோடைய வரைபடம், சரி வரைபடமில் பீரங்கியோட சாம்பிள்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோம்னா கோயிலுக்கு யூஸ் பண்ணுற அந்த பொருள், ஆர்டிஃபிஷியலாக அந்த வெள்ளைக்கு பளிங்கற்களால் ஆகப்பட்ட இது எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வந்த உடனே தந்தம் வந்து ஒரிஜினல் தந்தமாக இருக்குமான்னு தான் தெரில, ஒரிஜினல் தான். தந்தத்தை இது பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாரி இந்த பக்கம் வரவேற்கிறதுக்காக யானையோட தந்தத்தையே கட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோம்னா மான்கொம்பு ரியாலிட்டி வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோம்னா ஒரு கார்டனிங். அப்போ வந்து எங்கே பார்த்தாலும் அந்த புலியோட அந்த ஆக்ரோஷமான அந்த இதை வந்து வச்சுருக்காங்க. உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஒரு சன்லைட் படுறதுக்காக ஒரு இடம், மீட்டிங் பாயிண்ட், இல்லைனா பேசுகிறது, இல்லைனா எல்லோரும் வந்து கலந்து ஆலோசிக்கிறது, இல்லைனா எல்லோரும் ஒன்றுகிற இடம், அந்த மாதிரியான இடம். மழை வந்தால் உள்ளே மழை தண்ணிலாம் படுற மாதிரி மழை பண்ணா அப்போ இருந்தே ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுக்கிறாங்க. இது இப்போ வச்சு ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க. அப்போவே அவங்களோட தான் அந்த பழைய காலத்து படியில் டேமேஜ் பண்ணிடுவாங்க தான் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ பேலஸோட மெயின் என்ட்ரன்ஸுக்கு போகிறோம். அந்த கைடன்ஸ் மேம் வந்து ஃபுல்லாக கைட் பண்ணிருக்காங்க. அதனால் அவங்க கைட் பண்ணுறதுனால நமக்கு தெரியுது இங்கே என்ன நடந்துச்சு. தாசா பேண்ட், நிஷல் கேமல், அந்த மான்மேலேருந்து தாசா பேண்ட் இது பண்ணதை ஃபோட்டோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்டாலியன் மைசூரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பெட்டாலியன், அதோடைய ஃபோட்டோஸ் காப்பி. ஸ்காட்டிஷ் பேண்ட் வித் பேக் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அதெல்லாம் மக்கள் வேடிக்கை போகும். அவ்வளோ அழகாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்த உடனே பேலஸோடைய அருமையான ஒரு கலைக்கூடம். ஃபேன்லாம் ராஜா காலத்தில் பண்ணாங்களான்னு தெரில, ஆனால் இப்போ பார்த்தாவே ஒரு மாதிரி மீசிலிக்கு மாதிரி தான் வச்சுருக்காங்க. திரும்பினா ஆத்தங்குடி டைல்ஸ் ஃபுல்லாக பேலஸோட ஓவரால் ஒரு கவரை பெரிச்சு ஏரியா வந்து இது பண்ணுற. இது என்ன அமைச்சரவையா, அரசவையா, என்னரா பொறுத்த டான்ஸ் ஆடுறது. சரி, இன்னும் கேட்க டான்ஸில் ஆடுற மாதிரி இடம்னு சொல்லி விவரிச்சிட்டு இருக்காங்க. ஹவுதா எலிஃபென்ட்ஸ், அந்த ராஜாவோட இதை தூக்கிட்டு போகிற அந்த எலிஃபெண்ட் யானை, ராஜா கூட்டிகிட்டு போகிற யானைகள் இருக்குல்ல ராஜா, இது அந்த பேர் இது பண்ணி இந்த பெயிண்டிங்கை அவ்வளோ அட்டகாசமாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ், அரசவை காலத்தில் இருந்த ஸ்டாஃப் ஆஃபீஸர்ஸ், அதான் அந்த பரேடு அந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொன்னால அதுமாதிரி பரேடு அந்த விஷயத்தை இதை பண்ணியிருக்காங்க. இன்னும் நாம் அடுத்து இப்போ இந்த என்ட்ரன்ஸில் போவோம். வால் பெயிண்ட்ஸை டச் பண்ண வேணான்றாங்க. இது டைல்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் வால் பெயிண்ட்ஸ். வாவ், இதை தான் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. டோருக்கு பார் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயத்தை கவரப் பண்ணி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் தொடாதுன்னு தான் போட்டிருக்காங்க, நீ அதை போய் தொட்டுட்டு இருக்கிற டைல்ஸ். மரம் தான், மரத்துலேயே தான் பண்ணியிருக்காங்க.
ஃபோட்டோவில் இது பண்ணியிருப்பான்றியா, அந்த பட்டு இருக்காதுன்றியா. கிருஷ்ணராஜ உடையார் அவங்களுடைய ஃபோட்டோ இதா இங்கே இருக்கார். மும்மடி கிருஷ்ணராஜ உடையார் அவருடைய ஃபோட்டோ. அப்படியே ஒரு பக்கம் வந்து போவோம். வாணி விலாசா சன்னிதானம் ಕೆಂಪೆ ಎಮ್ಮ ಕೆಂಪಣ ಜಮ್ಮಣ್ಣಯ್ಯ ಅವರು. இது சம்மராஜா உடையார் 1863 1894 வரைக்கும் இருந்திருக்காரு. மும்மடி கிருஷ்ணராஜ உடையார் 3ஆம் உடையார். இவங்கெல்லாம் உடையார் தான். உடையார்னு இருக்குது. காந்திவர நரசிம்மர உடையார். பிக்சர்ஸ் ஆஃப் த ராயல் ஃபேமிலி. அப்போ இருந்த அந்த ராயல் ஃபேமிலியோடைய பிக்சர்ஸ் போட்டிருக்கோங்க. ஏன்னா அப்போ எல்லாம் ஃபோட்டோஸு பெயிண்டிங் தானே. இவங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே பெயிண்டிங் தான், ஃபோட்டோஸ் இல்லை. கெம்பண்ண எடுத்து பெயிண்டிங் அவங்கள உட்கார வச்சு அந்த பெயிண்ட் பண்ணுறது. இவ்வளோ பெரிய பேப்பரில் உட்காந்து பெயிண்ட் பண்ணணும். எல்லாருமே பெயிண்டிங்ஸ் தான் முழுக்க முழுக்க. அந்த ராஜா காலத்து அந்த இவங்களாம் இருக்கும் போதெல்லாம் சேரீ அந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தாங்க கால் வரைக்கும். எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. என்ற கிங் எட்வர்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்தப்போ வரையப்பட்ட புகைப்படத்தோடைய கேலரி தான் வச்சுருக்காங்க. ட்ரிபிள் பார்க்கலையே. லாக்கர் செட்டப் தான் எல்லாமே மரத்தில் செஞ்ச லாக்கர் செட்டப். இல்லைடா மரத்தில் இல்லைடா, எல்லாம் அவங்க யூஸ் பண்ணது தான் அந்த டைமிங்கில். இல்லை உடஞ்சிருக்கு, டேமேஜ் ஆகிருக்கு. ஏடா வார்னிஸ் எல்லாம் இருந்துச்சடா. பெயிண்டிங்லாம் பண்ணுற எப்படி மாடு, அதாவது ஸ்டீல் முலாமை வெள்ளி. ஏதோ மியூசியத்தில் நம்ம வச்சுருக்காங்க. இன்விடேஷன்ஸ் மொமெண்டாஸ். அப்புறம் இந்த இன்விடேஷன் மொமெண்டாஸில் வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த டைல்ஸு இப்போவும் அந்த டைல்ஸ் பாருங்கள். இத்தனை வருஷம் ஆகியுமே 1800 18ஆம் நூற்றாண்டில் கட்டி இப்போ 200 வருஷம் ஆகுது. இன்னமும் அந்த டைல்ஸோட கலரு அந்த வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இன்னமும் அந்த கூலிங்ஸாக இருக்குது. இதான் கட்டடக்கலையோட ஒரு பெரிய இது டைல்ஸ். அப்போவே அந்த மினுமினுப்பான அந்த நைஸ் டைல்ஸ் இப்போ வந்துட்டுருக்கு. அந்த டைல்ஸ் 1800 காலகட்டத்திலேயே உற்பத்தி பண்ண இடத்துலேருந்து இது பண்ணி பறிமுதல் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் எதில் பேஸ்ட் பண்ணி ஒட்டினாங்க அப்படின்ற விஷயந்தான் தெரியல. எவ்வளோ அகலம் இருக்குது என்ன ஏதுன்னு. இப்போ என்னென்னா 4 இன்ச் கம்மியாக தான் இருக்கும். 4 இன்ச் 6 இன்ச் அப்படி இருக்குது. ஆளே போஜராஜு, கோபாலராஜு, சம்மராஜு, நரசிம்ம. நம்ம இருக்க அந்த போர் படைகளுடைய அந்த ஃபோட்டோஸ் காப்பீஸ். ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் மைசூர் லான்சர்ஸ். இத்தனை காவலாளிகளை போட்டு இத்தனை பேர் வந்து ஏஆர் காட் ஹார்ஸ் குதிரைப்படையோட முன் தளபதிகள். இது எல்லாமே காசு இல்லை தான். காசு இல்லை, அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான். வீடியோக்குள்ளே வரைய என்னடா பண்ணுறாடி, வீடியோக்குள்ளே வாடா. யானை அந்த இது நிறைய இதெல்லாம் எப்படா இவங்களுக்குலாம் சோறு போட்டு தீனி போட்டு வளர்த்திருப்பாங்க. யானைக்கும் குதிரைக்கு ஆளுங்களுக்கு சாமுண்டீஸ்வரி ரதோத்சவம். அதுதான் அந்த தேர். இதுதான் படம். புரியல என்னடா இல்லைடா, அதெல்லாம் அப்புறம் இருக்குண்டா. எல்லாமே அப்புறம் தரா. கட்டிடக்கலையில் வந்து அதெல்லாம் இது மாற்ற மாட்டாங்க. எதையுமே பெருசாக மாற்ற மாட்டாங்க. அவங்க மாற்றிருந்தா வச்சுக்க. அது இன்னும் அவ்வளோ அருமை பண்ணி வச்சுருக்கானுங்கடா. செம்மண்ணில் வச்சு இது பண்ணி செட்டப். 200 வருஷம் தான்டா ஆகுது. 200-250 வருஷத்தில் எல்லாமே பண்ணிக்கிறாங்கடா. அப்போ சத்ரபதி சிவாஜியோட அந்த கல் பளிங்கல் இன்னும் இதாக்குது. அவனுக்கு என்னென்ன பண்ணிக்கிறான்னு தெரியுமா? அந்த ஆர்டிசிஸில் லிஃப்ட் வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி அளவுக்கு ஸ்பீட் இருக்காது. அப்படி தான் இருக்கும். அவனுக்கு அந்த தாஜ்மஹாலில் ஒரு பக்கமாக போய் ஒரு பக்கம் இது நல்லா இருக்குது. தாஜ்மஹாலில் இப்போ லைட் இப்படி அப்படி அடிச்சு. இந்த கண்ணாடி இல்லை, அதுன்னு இன்னும் வேறு கண்ணாடி. சில்வர் சேர். சில்வர் சேர். ஏண்டா இதுதான் தந்தம் பாரு. இதெல்லாம் ஒரிஜினல் தந்தமாக தான் இருக்கும். யானோட தந்தத்தை வச்சுருக்காங்க. சேர் எதுவுமே இல்லையே. சேர் ரூம். டே தந்தாங்க நார்மலாக பாரு. இங்கே கேமரா பாரு எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. ஆமாண்டா, அது இது வச்சுக்கிறாங்க. என்ன லைட்டா?
லைட் அந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஷோகேஸ். ஹைனஸ் பாடி கார்ட்ஸ். அவர் ராஜா இருக்கிறதுக்காக உயர்ந்தபட்ச பாடி கார்டு வந்து 2 யானைக்கு 2 பேர் பாகன், கீழே ஒரு பாகன். அவங்களுக்கான உடை அலங்காரம்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சரல் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. கன் கேனான்ஸ் வித் கரேஜஸ், அதுதான் புல்லட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிற அந்த கரேஜ் குடோன்லேருந்து கரேஜஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கங்கே சமைக்கிறது, பள்ளிக்கூடம் போகிறது, அவங்கள ஸ்டூடெண்ட்ஸை இது பண்ணுறது எல்லா விஷயத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. அதே இப்போ 1800 காலகட்டத்தில்ன்றதுனால இன்னும் அவங்களும் இருக்காங்க. செயின்ட் பிலோமெனாஸ் சர்ச், காட் பிளஸ் அவர் மகாராஜா. இல்லை சர்ச்சை பற்றி தான் இது இருக்கும், ஆனால் மகாராஜா தான் இதாக இருக்குன்னா அப்போ சர்ச்சிலையும் அதான் எழுதியிருக்காங்க. மகாராஜா தான் எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. பர்மா ஷெல், இது சிக்னல் மேன் எலிஃபண்ட். யானை மேலேருந்து சிக்னல் கொடுக்கறதுக்கான சிக்னல் மேன் எலிஃபண்ட் தான். எல்லாம் நிறைய யானை வச்சுருக்காங்க. மதம் பிடிச்சின்னா மொத்தமாக இதாயிரும். போகல, மேலே ஏறத்துக்கு கூட இல்லை. இதில் தான் அடுத்து அந்த ரோடில் தான் ஏறத்துக்கு விடுவாங்க. இதில் தான் இப்போ அடுத்து மேலே தானே ஏற போகிறேங்க. மதம் பிடிச்ச யானைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த யானைகள்லாம் மொத்தமாக இது பண்ணியிருக்கோம். அது அடக்கிறதுக்குன்னு வித்தைகள் அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா தெரிஞ்ச கலைஞர்கள் அவங்களாம் கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. நாம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இவங்க அதை பண்ணுறதுக்கு நிறைய விஷயத்தை பண்ணி வச்சுருப்பாங்க. ட்ரெயினை போகிறதுக்கு இதாக இருக்கும். அதாவது நோக்கமும் குறிக்கோளும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பேலஸ் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. பேரிங்கப்பா, அதான் பீரங்கி. இதை தான் கரெக்டாக எனக்கு பேர் சொல்ல தெரில. பீரங்கிலாம் வரிசையாக இது பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம மைசூரில் தான் முதலே பீரங்கி வந்து கண்டுபிடிச்சி, பீரங்கி அவங்க வந்து ஆங்கிலேயர்கள்லாம் ராக்கெட்டில் அந்த மாதிரி ஏறிட்டு இருந்தாங்களே அந்த டைமில் பீரங்கி கண்டுபிடிச்சி இங்கேருந்து தான் எல்லாத்தையும் உருவாக்கி இது பண்ணாங்க. அதனால் திப்பு சுல்தான் அவர்களுக்கான ஒரு பெரிய ஒரு பேரே இங்கே இருக்கும். அடுத்து இந்த பீரங்கி, பெரிய பீரங்கி எங்கே இருக்குது அந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே அவங்க அந்த கன்னடத்தில் எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு கரெக்டாக படிக்க தெரியல. போகக்கூடாது. அரசவைகளுக்கு இவங்க கொடுத்துருப்பாங்களா அந்த பரிசு பொருட்கள். அந்த பரிசு பொருட்கள் சாமுண்டீஸ்வரி தேவஸ்தானத்துக்கு இந்த ராமாயணம் அந்த இது, அப்புறம் அரசர் யானைகள் இருக்கிறது, அந்த தசரா டைமில் யானையில் அந்த இது நகைகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பொருள் எல்லாத்துலேயுமே இங்கே இது பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, இங்கே கதவுகளை தான் அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கதவுகள் அவ்வளோ கார்விங்ஸ் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கதவுக்குமே மெயின் சட்டம் இருக்கா, நிலவு இருக்கா, அந்த நிலவுக்கு அந்த கார்விங்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், டோருக்கான கார்விங்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும். இந்த டோரோடைய திக்னஸ் மட்டும் பாருங்கள். இந்த பட்டி இல்லாமையே 2 இன்ச்சு அகலத்துக்கு இருக்குது. அதனால் டோரை அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாத அளவுக்கு கார்விங்ஸ் ஒர்க்காக இருக்கணும். கண்ணாடி எல்லாமே. இப்போ நம்ம மேலே போக போகிறோம். பேலஸ்குள்ளே என்னென்ன இருக்குது, எந்தெந்த அறைகளில் யார் இருக்காங்க, அந்த மெயின்டெனன்ஸ்காரு, அந்த தகவல் எல்லாமே சேகரிக்கிறதுக்கு தனியாக அரசியல் அமைச்சரவையில் இருப்பாங்க. நம்ம இப்போல்லாம் மரம் தான் போடுறோம். கிரைனட்டே அப்போ இந்தளவுக்கு மோசிங் பண்ணி வளர்ச்சி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னா, இது பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. இந்த இடத்துல இதை பண்ணலாம், இந்த இடத்துல இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த செட்டப்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் அங்கே ஒரு பெரிய ஒரு விஷயமே. இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய கிரவுண்டு தெரியுது. மகாராஜா அரண்மனையோட இங்கே புறாக்கள்லாம் நிறையா வந்து இது பண்ண அந்த விஷயத்தினால அது அப்படியே இந்த எச்சங்கள் நிறையா கிடக்குது பாருங்கள். பின்னாடி நம்ம கர்நாடகா 2024 இது தெரில, கன்னடத்தில் எழுதியிருக்காது தெரில. மைசூர் பேலஸ் எல்லாம் மகாராஜா அந்த மாதிரி லாஸ்ட் அந்த ஆர்ச் வரைக்குமே கல்லால் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதான் மகாராஜா கிருஷ்ணராஜா உடையார். அவருடைய இதை வந்து ஸ்டாச்சு மரத்துலேயே பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. மரமாக சிமெண்ட் மரம். அவருக்கு இது அந்த தளபதி, அவங்களுக்கு ராஜாவுக்கு தளபதி ஒருத்தர் இருப்பார்ல வாங்க, அது ஒன்று கிருஷ்ணராஜா உடையார். அந்த வாட்ச் இங்கே தான் கொண்டு வந்து வச்சுருப்பாள். இது தூக்கிட்டு போய் வச்சுட்டா வடிவேல் பொழைச்சிக்குவோம். டோரு பெரிய டோர்ரா. இதுதான் அமைச்சரவைக்கு தான் வந்துட்டாங்க. அமைச்சரவையா அரசவையா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அமைச்சரவை மாதிரி தான் இருக்குது. அங்கே அரசர் உட்கார்ற மாதிரி சுற்றி தூண்கள், இந்த கதைகள். ஏன்னா இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதோ ஐடியா தெரிஞ்சு அப்படின்னா
அந்த ஐடியா இது பண்ணிக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ்லாம் டச் பண்ணிடக்கூடாதுன்னு கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க. முழுக்க முழுக்க பெயிண்டிங்ஸு, அந்த டோரு, அதுக்கான கார்விங்ஸ் ஒர்க்ஸு ஒவ்வொரு இடத்துலன்னு கொண்டு வந்து சேகரித்து இது கட்டுறதுக்கு நம்மளுக்கு அவரை தாண்டி வேறு யாரா தெரியும் மன்னரில். ராஜாவோட இதில் இருக்கிற கிளாஸோட சைஸை பாருங்கள். ஒட்டுமொத்த இதையுமே நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ பெரிய சைஸில் கிளாஸ். நம்ம இப்போ அதான் நான் கூட சொல்லியிருந்தேன்ல, உள்ள பேலஸ்லேருந்து நம்மளையே நம்ம கண்ணாடியில் பார்த்துக்கிற அந்த தருணம். பேலஸ்லேருந்து நம்ம உள்ளங்க ராஜா இங்கே அந்த பரேட் நடக்கிறதா இருக்கட்டும், யானைங்க அம்பாரி வர்றது, அந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். அந்த இடம் தான் இது அமைச்சரவை உட்காருறது, மக்கள் உட்காருறது, பார்வைக்கு உட்காருறது, முக்கிய ஆட்கள் உட்காருறது எல்லாமே. அந்த அமைச்சரவையில் ஒவ்வொரு இடத்தையுமே அந்த செடிங்களாம் இருக்குல்ல, அதெல்லாம் பாருங்கள், ஒரு விலங்கு மாதிரி கரடி, ஒட்டகம், யானை, மயில் அந்த மாதிரி அதெல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. அந்த க்ரீன் அதெல்லாம் இப்போ டெக்னாலஜி நிறைய இது பண்ணி அந்த கார்டனிங் பண்ணுறவங்க வந்து அந்த இதளவுக்கு கட் பண்ணி அதை வளர்த்தி பண்ணுறாங்க. ஆனால் இருந்தாலும் இங்கேருந்து பார்க்குற அந்த வியூ தான் ஒரு சூப்பரான ஃபென்டாஸ்டிக்கான வியூ. இது ஆடியன்ஸ் உட்கார்றது, மக்கள் உட்கார்றது, மக்கள் சொல்கிறது கேட்குறது, அந்த இடம்லாமே சேரடா உட்கார இடம்டா, ஆளுங்களாம் உட்கார இடம்டா. அரசவையில் உட்காடுறீங்க, அமைச்சரவை உட்காடுறீங்க, குடும்பத்தில் உட்காடுறீங்க. இவங்க அரசுக்கு சார்ந்து உட்காந்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் அப்போ இருந்து பெயிண்டிங்ஸ். சீலிங்கில் பெயிண்ட் அடித்த அந்த கலைகள் தான் இன்னும் ட்ரெண்டிங் இருக்குது. இது ஆமை ஓடு மாதிரி வச்சு இந்த சிலை ஒவ்வொரு விஷயத்தையும் அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காங்க. இது கிருஷ்ணராஜோடைய மெயின் இடம். ஏதோ பளிங்கல்லையே செஞ்சுருக்காங்க. அதான் மார்பிள் கல் இருக்குல்ல, மார்பிள் கல்லையே ஒரே கல்லில் செஞ்ச மாதிரி தான் இருக்குது. இல்லை ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல, ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறது. நம்ம நல்லா இருக்கான்றது அழகு தான் ரசிக்கிறோமா, எப்படி பண்ணாங்க எது பண்ணாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணாங்கன்னா அதில் வந்து மண்டை தலைவலி பிடிச்சிங்க நமக்கு. அதான் இதாண்டா அரசவை, இதாண்டா அரசவை. இங்கேருந்து பார்த்தா பாரு பேலஸ், ஒட்டுமொத்த பேலஸ் எல்லாமே தெரியுதா? இங்கேருந்து பார்த்தா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்டா, ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்தையுமே பார்த்துக்கலாம். அந்த புறத்துலையா? அந்த புறமா இருக்கும், தேடி கண்டுபிடிச்சிடலாம். அதெல்லாம் பெயிண்டிங்லேயே பண்ணி அந்த சிலை மாதிரி செஞ்சுருக்கு. இதெல்லாம் ஆளுங்க உட்கார்றதுக்கு கேலரி மியூசியம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இதில் வந்து நம்ம இங்கே வந்த உடனே சொன்னோம்ல, தமிழ்நாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, காலேஜ்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் இந்த மியூசியம் சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல இது அமைச்சரவே ஒரு அருமையாக இருக்குது. கூட்டம் அதிகமாகிடுச்சு. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கேட்குதான்னு தெரியாத அளவுக்கு கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இது மேலே போகிறதுக்கு, மேல் தளத்துக்கு போகிறதுக்கு படி. லிஃப்ட்டு மெஸ்மரிஸுக்கான ஒரு இடம். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நம்மளே கதிகலங்க வைக்கிது. மேலே ஃபுல்லாகவே மரத்தில் எல்லாமே அந்த பெயிண்டிங்ஸ், கார்விங்ஸ் ஒர்க்ஸ் அதெல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க. இது இங்கே தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அருமையான ஒரு இடம். பெயிண்டிங்லாம் கூட்டம் இதுக்கப்புறம் குறையாது, அது கூட்டம் அதிகமாகிடுச்சு. பஸ்ஸு 2 பஸ் பெயிண்டிங்லேயே மரத்துலேயே இது பண்ணி வச்சுருக்காங்க. தான் அந்த இடமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லைன்னா வச்சுக்கேன், இந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக பண்ண மாட்டாங்க. இந்தளவுக்கு இல்லை கலர்ஃபுல்லாக பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா. தெரியல என்னன்னு, எனக்கு மட்டும் என்ன தெரியும், சும்மா பார்த்துட்டு போக வேண்டியதான். நிறைய பேர் இருக்கிற மாதிரியான ஒரு இடம்.
வீடு மாதிரி எல்லோரும் இங்கே தான் இருப்பாங்களாட்ருக்கு. ஆ தெரில என்னன்னு. சில்வர் டோர். கோட்டிங் போட்டாங்க. தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கத்து பார்க்கலாம். இடம் தான் வந்திருக்கிறோம். ப்ரைவேட் தர்பார் ஹால். இல்லைன்னா கலர்ஃபுல்லான இடம், இவ்வளோ கலர்ஃபுல்லான இடம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஏன்டா சசிதாடா சொன்னான். அதனால தான் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. அரசவையிலே வேறு எந்த இடமும் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இல்லை நாங்கள் பார்த்ததில்ல. அதனால் அமைச்சரவை வந்து அந்தப்புறம்னு சொல்லுவாங்களா, ப்ரைவேட் தர்பார் ஹால், அதாவது அந்தப்புறம் அரசர்களோட தனியான இடம் அப்படின்னு சொல்லி அந்த இடம். இங்கே இதே டான்ஸ் ஆடுறது, அந்த அமைச்சர் இருக்கிறது, அந்த மாதிரியான இடம். இந்த பக்கம் அவங்களாம் இருக்கிறதுக்கான வீடுங்கள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது, மாதிரி தான் இருக்குது. அதோடைய உண்மைத்தன்மைத்தெல்லாம் நான் ப்ரைவேட் தர்பார் ஹால் தான். அதை நான் வந்து உறுதிப்படுத்தி விட்டேன், உறுதிப்படுத்தப்பட்டது. அதனால் இங்கே எல்லாருமே வீடு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூம்ஸ் மாதிரி. எக்ஸிட். அதான் ஆளுங்க அதிகமாக இது பண்ணுறாங்க. ராஜாவுக்கு இந்த கதவை திறந்த உடனே தான் அவருக்கு ஒரு இன்பம் பொங்கி எதிரி நாட்டு படையை அழிக்கலான்னு அவருக்கு தோணும். இங்கே வந்து அரசவையில் தசரா அந்த இதில் யானைகளில் பயன்படுத்துகிற உடைகள், அலங்காரங்கள் அது எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க. யானை மேலே அம்பாரியில் வைக்கிற அந்த இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க, யானைக்கு போடுறது எல்லாமே. இதில் வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். பேலஸோட மியூசியத்தில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தோம்னா, கடைசியாக பார்த்தா இந்த ப்ரைவேட் தர்பார் ஹால், அந்த அந்தப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த இடம் தான் எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லு, அதிகமான மக்கள் வந்து கூடுற இடம், அந்த மாதிரியான இடம் இருந்ததுனால அது ரொம்ப கடைசியாக எக்ஸிட் வரும்பொழுது, வெளியில் வரும்போது இருந்த அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வந்து இங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால இப்போ நம்ம செருப்பு வாங்கிட்டு வெளியில் போகிற மாதிரியான வெளியில் போகணும். இப்போ செருப்பு வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம். அவ்வளோதான், வெளியில் வந்துட்டோம். இங்கே கிளாக் ரூம் தனியாக இருக்கு, செருப்பு அதெல்லாம் வைக்கிறது தனியான இடம் இருக்கு. சத்தம் அதிகமாக இருக்கு. இது டெய்லியும் நார்மலாக ஒரு ஆவரேஜ் கூட்டத்தில் இருக்கிற ஒரு இடம் தான். 5:30 PM. ஆனால் என்னென்னா இப்போ கேமரா அலோட் பண்ணிட்டாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம். எதிர்பார்க்காத விஷயம். நிறைய இடத்துல இந்த மாதிரியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப அது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இங்கே வர முடியாமல் இருக்கவங்க டிஜிட்டலாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. இருக்கு வரமாலட்சுமி அம்மன் டெம்பிள்னு சொல்லி 1499, அதாவது கிபி 1499. இந்த ராஜாலாம் இருக்காங்களா, அந்த அதில் முன்னாடி வீதம் போகணுமா, ராஜாக்கள் வந்து இன்னமும் அவங்களோட தலைமையில் வந்து இங்கே தான் இருக்காங்க. 2013 இருந்து அவருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இங்கே வந்து 2013 இறந்ததுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்னா 5 பேர் இருக்காங்களாம். அவருடைய மகாராஜா தான் இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்காங்களாம். அவர் ராஜா இருக்கார், ராஜாவோட ஒய்ஃபு, ராஜாவோட அம்மா, குழந்தைங்க இல்லை சித்திங்களாம் யாரும் இல்லை. குழந்தைங்க வந்து ஒருத்தருக்கு 8 வருஷம், ஒருத்தருக்கு வந்து 6 மாதமா. எல்லாமே இங்கே தான் இருப்பாங்களாம். தி ராயல் ஹவுஸ் ஆஃப் மைசூர் இந்த ஏரியாவில் தான் இங்கே தான் இருப்பாங்களாம். அவர் வெளியில் போகிறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம்னா, இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற டைமு இல்லை மற்றபடி வெளியே சுற்றுறது மற்றபடி எல்லாமே வீடுன்னா இதுதான் அப்படின்றது இங்கே கோயிலுக்குள்ளே இருந்த ஒருத்தர் வந்து நமக்கு வந்து தகவலை பகிர்ந்தார். பழமை மார்க்கான்னு அப்படி அந்த ஒன்று மட்டும் தான் கரெக்டாக அப்படியே விட்டுருக்காங்க. மேலே எந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது மேலே இருக்கிறது பெயிண்ட் அடிக்க விட்டுருக்காங்க. நஞ்சுண்டேஸ்வரர் டெம்பிள் 1930 அதோடைய ஃபோட்டோ. 1916-32 கேஆர்எஸ் டேம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. 1932 பக்கத்தில் பேலஸ், ஓல்டு பேலஸ்ஸு. இங்கே வெளியில் வந்த உடனே கடை அந்த மாதிரியான விஷயத்தெலாம் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே வெளியில் டாய்லெட்ஸ் அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. பேலஸ்க்குள்ளே நடப்பாதை, வெளியில் கடைங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. உள்ள கோவில் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கோயில் வந்து 2 கோயில் இருக்குது. பேலஸ் சுற்றி பார்க்குறது நிறைய பெரிய கார்டனிங் பிளேஸ் இருக்குது. ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகணும், இல்லைனா ஒரு யூனிக்கான பிளேஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்தோம்னா நிறைய நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நிறைய ஆர்டிஃபிஷியலாக இப்போ பழைய ராஜாக்கள் காலத்தில் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுடைய இது எப்படி, அவங்களோட குணநலங்கள்லாம் எப்படி, அது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். அப்புறம் அங்கே கார்டனிங் இருக்குது. அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னாலும் வந்துடலாம். இல்லைனா பிளேசஸ்ஸு எந்த மாதிரியான
மைசூருக்கு வந்தோம்னா மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும், இல்லை சைலண்ட்டாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துக்கு வந்துடலாம். இல்லை ஏதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஒரு முக்கியமான மீட்டிங்ஸ் இருக்குது, அந்த மாதிரினாலும் அங்கே வந்து பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, அமைதியான பிளேசஸ் இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது இடம். அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஐகானிக் பிளேஸ். மைசூரோட ஒட்டுமொத்த ஐகானிக்கே பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நைட்டில் லைட் ஷோ இன்னும் சூப்பராக இருக்கும். நமக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா லைட் ஷோ நம்ம கண்டிப்பாக வியூ பண்ணி நம்ம பார்ப்போம். என்ட்ரன்ஸ் இந்த இடம் தான் அந்த எக்ஸிபிஷன், மைசூர் தசரா எக்ஸிபிஷன் போடுவாங்க. அது எக்ஸிபிஷன் டைமில், தசரா டைமிங்கில் எலிஃபென்ட்ஸை போடுவாங்க. பேலஸோட ஒரு வெயிட்டு என்னென்னா ரோடு பக்கத்துலேயே இருக்கிற அந்த பேலஸ் தான். ரோட்டிலேருந்து பார்த்தா தெரியும் பேலஸு, கோட்டை. இன்னமும் அந்த எல்லா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இடத்துலேருந்து பார்த்தா தெரியும். அதனால் ரோடு பக்கத்துலேயே இருக்குது.